ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா வாலாக்ரோ பிராண்டை இருந்த எம்சி எக்ஸ்ட்ரா அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உயிரி ஊக்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உயிரி ஊக்கியை எந்த மூலக்கூறு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்கோபைலம் நோடோசம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு கடல் பாசியிலிருந்து தான் தயாரிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த அஸ்கோபைலம் நோடோசம் அப்படிங்கிற குறிப்பிடக்கூடிய இந்த கடல் பாசி வந்து இதில் 100% சேர்க்கப்பட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதை பயன்படுத்த மூலமா பயிர்களில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஏற்படும், அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து எந்த மாதிரி நிலையில் பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பயிருக்கு பயன்படுத்த மூலமா என்னென்ன பயன்கள் பயிருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பயிரோட பூக்கும் நிலையில் பூக்கள் அதிக அளவு பூக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் நிலையில் பிஞ்சுகள் அதிக அளவு பிடிக்கிறதுக்கும், அதாவது ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜ்லேயும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இது வந்து ஒரு ஈல்ட் என்ஹான்சர்னு குறிப்பிடலாம். எதனால் அப்படின்னா, இது வந்து நம்ம பூமருவத்துக்கு பயன்படுத்துகிறோம், அதாவது பூவை பயிர்களுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் கரெக்டாக ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பயன்படுத்துகிறோம்னா மகசூல் அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அண்ட் இதுவே காய்கறி வகை பயிர்கள், பழ வகை பயிர்கள் இந்த மாதிரி மற்ற எந்த ஒரு பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பூக்கும் நிலையிலையும் பயன்படுத்தணும். அண்ட் அதே நேரத்தில் பிஞ்சுகளெல்லாம் பிடிச்சிடக்கூடிய நிலையிலையும் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த 2 ஸ்டேஜ்லையும் நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான மகசூலை பெறுறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது காய்களோட எண்ணிக்கைகள் அதிகரிக்கிறதுக்கும் காய்கள் உதிர்வை குறைக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால ஒட்டுமொத்தமாக மகசூல் அதிகரிக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்குது அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ இதை வந்து ஒரு மறைமுகமான மகசூலுக்குன்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது வந்து பிரத்யேகமாக பயிரோட எந்த நிலையில் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூக்கும் நிலையிலையும் பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் நிலையிலையும் தான் நம்ம பயன்படுத்தணும். ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ப்ளஸ் ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த 2 ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பிரத்யேகமாக பயிருக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம குறிப்பிடக்கூடிய பெனிஃபிட்ஸ் இல்லாமல் அதிகமான வெப்பத்தையும் வறட்சியும் தாங்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு கொடுக்குது. ஸோ இந்த 2 பயிருக்கு வந்து இந்த பூக்கும் நிலையிலையோ இல்லைனா பிஞ்சு பிடிக்கும் நிலையிலையோ, அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் வறட்சினால் ஏற்படக்கூடிய ட்ரவுட் ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த பூக்கும் நிலையும் பிஞ்சு பிடிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் போது பயிரில் வந்து பூக்கள் உதிர்வு ஏற்படும். அண்ட் அதே நேரத்தில் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில் வந்து பிஞ்சுகள் அதிக அளவு உதிர்வு ஏற்படும். ஸோ இந்த 2ல் எது நடந்துச்சுனாலுமே மகசூலை வந்து நேரடியாக பாதிக்கும். ஸோ இந்த 2ம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பயிர் வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்லேயும் வறட்சியிலையும் அந்த பூக்கள் உதிர்வு ஏற்படாமல் அண்ட் அதே நேரத்தில் பிஞ்சுகள் வந்து உதிர விடாமல் அதோட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த பயோஸ்டிமுலண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதன் மூலயமா இது வந்து இன்டைரக்ட் ஈல்ட் என்ஹான்சரும் வேலை செய்யுது. அண்ட் அதே நேரத்தில் ஹீட் ஸ்ட்ரெஸ், ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் போன்ற அழுத்தத்தில் வந்து பயிரை தற்காத்துக்கிறது மூலயமா இது வந்து ஒரு ஈல்டு ப்ரொடெக்டராகவும் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது மகசூலை பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து வழிவகுக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் அதே நேரத்தில் இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலுமே குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஸோ உங்களோட பயிர் வந்து பூக்கும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் உங்களோட பயிர் வந்து இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இன்னொன்று, இதை பயன்படுத்த மூலமா பயிரோட ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை வந்து அதிக அளவு நடக்கும். ஸோ ஒளிச்சேர்க்கை அதிக அளவு நடக்கிற மூலயமா நம்ம வந்து பூக்கும் நிலையிலேயே பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் முதற்கட்ட பூக்கள் பூத்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட பூக்களுக்கு தேவைப்படக்கூடிய 2ஆம் கட்ட தாவர நிலை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பேஸாக பார்க்கும்போது நம்ம தாவர நிலை வளர்ச்சியில் பயன்படுத்துகிற காட்டிலும் பூக்கும் நிலையில் பயன்படுத்துறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தாவர நிலை வளர்ச்சியை பொறுத்தவரை இசபியானோ இல்லைனா குவாண்டிஸ் போன்ற மற்ற பயோஸ்டிமுலண்ட் பயன்படுத்தி அதிகமான பக்க கிளைகளை தூண்ட செய்யுங்க. ஸோ அதற்கு பிறகு நம்ம வந்து பூக்கும் நிலையில் இதை பயன்படுத்தும் போது சுலபமாக மகசூல் அதிகரிக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த எம்சி எக்ஸ்ட்ரா பயோஸ்டிமுலண்ட்டோட கம்பேரிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த பயோஸ்டிமுலண்ட்டை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளில் கூடயோ இல்லைனா பூஞ்சான கொல்லிகள் கூடயோ இல்லைனா நுண்ணூட்டச்சத்து மருந்துகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கிலோவோட விலை வந்து 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்க்குள்ளான விலையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ரைஸுக்கும் ஆஃப்லைன் ப்ரைஸுக்கும் வேறுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஏரியாவில் பொறுத்து விலைகள் வந்து மாறுபடும். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றியோ இல்லைனா வாலாக்ரோவில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிரோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷோடைய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரிரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.